நம்மளோட காஸ்டியூம் இதுதான். இதே மாதிரி நான் ஒரு சூப்பர் பைக் வாங்க, இந்த மாதிரி சூப்பர் கார் கூட வாங்குவேன். ஹோட்டல் விட்டு வர மனசே இல்லை எனக்கு. ஃபைனலி ரூம்ல இருந்து செக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் எங்களோட ரூம். ரோடே பாருங்களேன், ஒரு மாதிரி கீழே இறங்குதுங்க, ரொம்ப பில்லர் ராக். கைஸ் இந்த பைசன் பாருங்களேன், இதான் அந்த பைசன். வா 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 வா, வந்தாலே லைட்டா அந்த குளிர்ல மூச்சு வாங்குது. பைசன் பொம்மையா இருக்குல்ல, நேற்று இதே ஒரிஜினல் பைசன். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போட்டிங் வந்திருக்கோம். ஸோ இது வந்து ரோயிங் போட்டு, இது வந்து பெடல் போட்டுங்க. டக்குலாம் இருக்கு பாருங்களேன், நானே போறேன் உள்ள போயிட்டு. பாருங்க போட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சுங்க. ஸோ கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 3. ஸோ காலையில 8 மணி ஆகுது. நம்மளோட காஸ்டியூம் இதுதான், ப்ளூ அண்ட் பிளாக்ல கிளம்பிட்டோம். ஸோ இது பாருங்க ப்ளூ அண்ட் பிளாக்ல இருக்கும். ஸோ இது கிளம்பியாச்சுங்க. நம்ம வந்து ரூமை செக் அவுட் பண்ண போகிறோம். எல்லாமே பேக் பண்ணிட்டோம். ஸோ ரூமை பாருங்க காலியாக இருக்கு. ஸோ ரூமை பேக் பண்ணிட்டோம். இது தம்பி எடுத்துட்டு போகிறோம் எல்லாத்தையும். ஸோ ரூம்லாம் செக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ எங்கடா கிளம்புறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, இன்னையோட டே முடிஞ்சிருச்சு. ஊருக்கு கிளம்புறோம். அப்போது மனசு இல்லைங்க எனக்கு. ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. 2 நாள் 3 நாள் ஜாலியாக இருந்துச்சு. ஸோ எங்கள் அப்பாவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது வானத்தை பாருங்களேன், பயங்கரமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு மனசு இல்லை இங்கேருந்து வர. எங்கள் அம்மாவுக்கும் மனசு இல்லை. எங்கள் அம்மா வந்து எங்கள் வாடகை வீடு இருக்கான்னு பாடுறா, இங்கே தங்கிடலாம், இங்கே ஏதாவது வேலை செஞ்சு தங்கிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அவங்க 2 பேர். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ரொம்ப நாள் கனவுங்க இது. நான் எல்லா விளாக்லும் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் போகிறேன், எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைன்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். போகணும் ஒரு நாள் போகணுன்ட்டு. அது கடைசியில் நிறைவேறிச்சு. ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. என் பாக்கெட்டில் ஃபுல்லாக காசு காலி, ஆனால் என் மனசு ரொம்ப நினைஞ்சிருங்க. நான் ட்ராவல் பண்ண கூட இவ்வளோ சந்தோஷமாக இருந்ததில்ல. அப்பா அம்மாவோட ட்ராவல் பண்ண ரொம்ப சந்தோஷங்க. நினச்ச இடத்துக்கு போனேன், நல்லா சாப்பிட்டோம், நல்லா இருந்தோம். 3 நாள் நல்லா இருந்தோம். இந்த ரூம் கொண்டு சூப்பராக இருந்துச்சுங்க. எந்த குறையும் நான் வைக்கல. அம்மா பக்கம் ஜாலியாக இருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே மனசே இல்லை. ஸோ ஆக்சுவலி நாங்கள் வந்து இன்றைக்கும் ஈவினிங் போல் கம்மலாம் தான் நினச்சிருந்தேன். பட் என் தம்பிக்கு தான் ஏதோ ஆஃபீஸ் வேலை இருக்குது, ஈவினிங்குள்ளே போய் நைட்டு அவன் போய் ஆகணும்னு சொல்லிட்டான். நைட் ஷிஃப்ட் ஆகணும், நைட் ஷிஃப்ட் அதனால நைட் ஷிஃப்ட் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதால் வேறு வழி இல்லாமல் இப்போ ஒரு சின்ன ஒரு இடம் மட்டும் பார்த்துட்டு கிளம்பலான்னு இருக்கோம். மனசே இல்லைங்க, திருப்பி மனசே இல்லை இங்கேருந்து வர. பாருங்களேன் வானம் கொண்டு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ என் தம்பியும் எங்கள் அப்பாவும் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட்டு இருக்காங்க, லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு. ஸோ நம்ம இங்கே விளாக் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு மனசே இல்லைங்க. ஸோ இதெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் வந்து காட் மேல் நம்பிக்கை வச்சிருந்தாலையும் மேனிஃபெஸ்ட் பண்ணிருந்தாலையும் அப்புறம் நீங்களும் ஒரு காரணம் தாங்க. எல்லாத்துக்கும் சொல்லிட்டே இருப்பேன் பண்ணுவேன். கண்டிப்பாக ஒரு நாள் நடந்துச்சு இந்த மாதிரி. இதே மாதிரி நான் ஒரு சூப்பர் பைக் வாங்க, இந்த மாதிரி சூப்பர் கார் கூட வாங்குவேன். நார்மல் கார் வாங்கிட்டு அது சூப்பர் கார் வாங்குவேன். இதெல்லாம் உண்மையிலே நடக்கும். ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். என் கூட நீங்கள் இருக்கீங்க. ஸோ லவ் யூ ஆகுங்க, லவ் யூ சோ மச். சேனல் கேர் ஆப்ஷன் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க ஆள் போட்டுக்கோங்க. உங்கள் அன்பதை போய் கொடுத்துட்டே இருங்க. ஸோ திருப்பி சொல்கிறேங்க, லவ் யூ ஆகுங்க, லவ் யூ சோ மச்ங்க. ஸோ வாங்க கீழே போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு கிளம்ப கேட்போம். ஸோ கைஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேக்கெல்லாம் லோட் பண்ணியாச்சு காரில். ஸோ ஹோட்டல் விட்டு வர மனசே இல்லை எனக்கு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பூரியும் பார்த்தீங்கன்னா அப்புறம் இட்லி வச்சுருக்காங்க. பூரியும் நல்லா இருக்குது. அப்புறம் மெதுவாடை வந்து ஆளுக்கு 2-3 சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. அப்படி நானும் காலி பண்ணிட்டேங்க. பயிர் வந்து ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சு வயிறு. உங்களுக்கு இந்த ஜாம் பட்டர் கொண்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பட்டர், தென் திஸ் இஸ் ஜாம். ஸோ அந்த சைடு இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து பஃபே சிஸ்டம் மாதிரி வெயிட் பண்ணோம். இவர்களே ஜாம் வந்து என்னால் ஒழுங்காக போட முடியல, அதனால இப்படியே போட்டு இப்படியே மூடி சாப்பிட போகிறேன். தெரியல, அது வந்து எனக்கு கன்றாவியாக வருது எனக்கு மாதிரி. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டீயும் இருக்குது. டீ கொண்டு தென் சன்னா, சாம்பார், பூரி, தென் இட்லி. டீ வேணுன்னா டீ கிளாஸ் போட்டு இதில் கொடுத்து நம்ம வந்து டீ இதில் பிடிச்சிக்கலாம். டீ வேணுன்னா உண்மையாக நல்லா இருக்குது பஃபேஸ். தேங்க்யூ. பிரெட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து டீ குடிக்க போகிறேன் நான். கைஸ் ஃபைனலி ரூம்லேருந்து செக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் எங்களோட ரூம். ஆனால் எங்கேருமான மனசே இல்லை, நல்லா இருந்துச்சு. ஹாஸ்பிட்டாலிட்டியும் ஒரு 2 to 3 days வந்து நல்லா ஃபைனாக இருந்துச்சு. அதுதான் கார் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். இந்த ரோடே பாருங்களேன், ஒரு மாதிரி கீழே இறங்குதுங்க, ரொம்ப மேடு. ஏறுறதும் ரொம்ப மேடாக இருந்துச்சு. இதில் ஏறுறதும் ரொம்ப மேடாக இருந்துச்சு, இறங்குறதும் சரியான மேடுங்க. அதை பாருங்க, அப்படியே மேடாக இறங்குது. அப்புறம் அதோ பாருங்க சில நேரங்கள் கழித்து. கைஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்த பில்லர் ராக் திருப்பி வந்திருக்கோம். ஏன்னா அன்றைக்கி வந்து ஃபுல் பண்ணி விட்டுமா இருந்துச்சு, அதனால எதுவுமே தெரியல. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை பக்கத்துக்கு வந்திருக்கோம். அன்றைக்கி சம கூட்டம் ப்ளஸ் எதுவுமே தெரியலங்க. இன்னைக்கு அதுக்காகவே வந்திருக்கோம். திருப்பி அந்த டோக்கன் எடுத்து திருப்பி அந்த பில்லர் ராக்காச்சும் பார்த்துட்டு போவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பில்லர் ராக் தண்ணி ஒரு ரத்தமும் கேட்குதுங்க எங்கேயோ. ஸோ கைஸ் இன்னைக்கு வந்து வியூ நல்லா இருந்துச்சு, அதனால பார்த்துட்டு கிளம்பிட்டோம். கூட்டமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க வீக் டேஸில். இங்கே தான் எல்லாரும் தண்ணி காட்டிங்க. தண்ணி போகிற அருவி போல். பாருங்களேன், யானை மாதிரி இருக்கு. யானை ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் காமிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ கைஸ் இந்த பக்கம் வந்தோம் எல்லாம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. அந்த பிரிட்ஜை தாண்டி வந்தால் இங்கே எதுவும் இல்லை. ஒரு மாதிரி நடந்து போகிற பாதை மாதிரி இருக்கு.
எதுவும் இல்லைங்க, இங்கே உட்காந்து கொஞ்சம் சில் பண்ணுற இடம் மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக வேலி போட்டு தான் முடியும், உட்காந்து சில் பண்ணுறது ஏதாவது சாப்பிட்றது மாதிரி இடம் போல். இதோ நல்லா இருக்குங்க இந்த வாக்கபுல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் போவோம். நெக்ஸ்ட்டு கொடைக்கானல் போட்டிங் போகலான்னு இருக்கோம். ஏன்னா அதுதான் ஃபைனலாக எங்களுக்கு வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன். அதை முடிச்சு அதுக்கு ஊருக்கு கிளம்பிடும். அது மட்டும் தான் மிஸ்ஸிங். அதை முடிச்சுட்டு கிளம்பிடலாம் இருக்கோங்க. கைஸ், குணா கேவே காலியாக இருக்குது. நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா வீக் டேஸில் வாங்க. நீங்கள் வர மாதிரி இருந்தால் வீக் டேஸில் வாங்க. வீக்கெண்டில் வந்தீங்கன்னா சரியான கூட்டம் இருக்குது. வீக் டேஸில் ஒரு கூட்டமும் இல்லை, காலியாக இருக்குது. ஸோ கைஸ், நேற்று இந்த பைசன் வியூ பாயிண்ட் வந்து எங்களை அலோவ் பண்ணல. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்திருக்கோம் அதை பார்க்கறதுக்காக. இந்த பைசன் வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இந்த வியூ பாயிண்ட் எப்படி தெரிஞ்சு பார்த்துட்டு போகலான்னு இருக்கோங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போனி. ஸோ அங்கே மேலே நின்று அந்த வியூ பாயிண்ட் வரைக்கும் பார்க்கலாம். நம்ம பைசன் இருக்கு பாருங்களேன். ஸோ கைஸ், இந்த பைசன் பாருங்களேன். ஆனால் தொடக்கூடாது போட்டிருக்கு, வேற லெவலில் இருக்கு. ஓ, இதுதான் அந்த பைசன். ஸோ இந்த பக்கம் உட்காரலாம், மேலே போய் வியூ பார்க்கலாம். நம்ம வந்து சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு இடம் இருக்குது. தென் இது வந்து சிரான ஹைட்டில் இருக்கு போங்க. இது வந்தாலே லைட்டாக அந்த குளிரில் மூச்சு வாங்குது. வா 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 வா, அருமையாக இருக்குங்க. மேலே ஏறி பார்க்கலான் இருக்கோம். மேலே ஏறி பார்த்துட்டு வரலான் இருக்கோங்க. இதோ இந்த சைடு பாருங்களேன், இந்த மசில்ஸ் பைசனோடது. இந்த பொம்மை ஏதோ ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. ஸோ மேலே ஏறிட்டு இருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலான் இருக்கோம். குட்டியாக இருக்குது அந்த சைடு தான். அந்த குட்டியாக அந்த வீடுலாம் தேர்த்து போகிறோம், குட்டி குட்டியாக ஏதோ. அப்புறம் இங்கே ஒரு பனி கூட்டம் நிற்கிது. நேற்று இந்த பைசன் பொம்மையாக இருக்குல்ல, நேற்று இதே ஒரிஜினல் பைசன். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல நம்ம பார்த்தோம், அந்த இடத்துல நின்றுட்டு இருந்துச்சு. அதை நம்ம ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துருந்தோம், அதை நான் அட்டாச் பண்ணுறேன். உண்மையான பைசன் நேரில் பார்த்தோம் நேற்று. நண்பர்களே, இன்னொரு விஷயம் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். இங்கேருந்து அந்த கார் அங்கே இருக்கா, இங்கேருந்து அந்த ரேடியஸில் அந்த கார் நம்ம ஒர்க் ஆகுது பாருங்களேன். பாருங்க, ரைட் எரியுதா? நல்லா இருக்குது இந்த ஷிஃப்ட்டு. இது வந்து உண்மையிலே இந்த ரேடியஸ் வந்து அவ்வளோ தூரம் இந்த ரேடியஸ் வருது இந்த மலையிலையும். அவ்வளோதான், இந்த இடத்து பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பி கார் எடுத்துகிட்டு போட்டிங் போகலான்னு இருக்கோங்க. வாங்க வண்டி திருப்பி பறக்க ஆரம்பிப்போம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே சண்டே பிளான் போட்டு மண்டே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இன்கேஸ் எந்த பிளேஸும் கவர் பண்ணலன்னா அந்த இடத்த வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா மண்டே ஃப்ரீயாக இருக்கும், வீக் டேஸில் ஃப்ரீயாக இருக்குங்க. வீக்கெண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 இடம் மிஸ் பண்ணியிருந்தோம். அந்த 2 இடத்த நீங்கள் பார்த்துட்டோம். கூட்டமாக இருந்துச்சு, ப்ளஸ் எங்களால் போக முடியல. அது எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, வண்டி எடுத்து பறக்க ஆரம்பிப்போம். ஸோ கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போட்டிங் வந்திருக்கோம். ஸோ இது வந்து 600 per person. ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து போட்டிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அங்கே போட்டிருக்கு எக்ஸ்ட்ரா வந்து 1/2 hour தான் டைமு. எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா அந்த 5 நிமிஷத்துக்கு ஒரு காசு பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு காசு பிடிப்பாங்க. இப்போ ரெஸ்ட் ரூம்லாம் நல்லா இருக்குங்க. இங்கே ரெஸ்ட் ரூம்லாம் நிறைய இருக்குது. விடலாம். இப்போ பெடல் போட் தான் போட்டிருக்கோம். 4 பேர் போகிற மாதிரி பெடல் போட் போட்டிருக்கோம். லைஃப் ஜாக்கெட்லாம் மாட்டிட்டு பெடல் போட்டில் ஜாலியாக போகிறோம். ஸோ கைஸ், கடைசியாக நாங்கள் வந்து லைஃப் ஜாக்கெட்லாம் மாட்டியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டில் தான் ஏற போகிறோம். பெடலிங் போட்டுக்காக பெடலிங் போட்டு தாங்க போகிறோம். ஸோ இது வந்து ரோயிங் போட்டு, இது வந்து பெடல் போட்டுங்க. போட்டு கொடைக்கானல் முனிசிபாலிட்டி. ஸோ கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா போட்டில்லாம் இருக்கோம். பாருங்க, டக்குலாம் இருக்குது பாருங்களேன், குட்டி டக்கு. அந்த ஃபவுண்டன் கிட்ட நாங்கள் போக போகிறோம். இப்போ இங்கே ஃபவுண்டன் எப்படின்னா 1/2 hour ஒரு முறைக்க தான் வந்து ஃபவுண்டன் போடுவாங்களா, இல்லைனா வந்து 1/2 hour ஆஃப் பண்ணி தான் போடுவாங்களா. உள்ளலாம் பாசி மாதிரி இருக்குங்க. அந்த ஃபவுண்டன் கிட்ட வந்துட்டோம். ஆனால் அங்கே தண்ணி ஆன் ஆகல. ஸோ அந்த ஃபவுண்டன் கிட்ட போகலான்னு இருக்கோம். நாங்கள் அந்த ஃபவுண்டன் கிட்ட போயிட்டு இருக்கோங்க. கோலே அதுதான். இப்போ அந்த ஃபவுண்டன் கிட்ட போயிட்டு நனைஞ்சிட்டு வர போறோம். நாங்க அந்த ஃபவுண்டன் கிட்ட வந்துட்டோம். இப்ப நனைய போறோம். ஜாலியா போய் நனைஞ்சு இப்ப வர போறோம். அங்க நனைய போறோம். உள்ள போயிட்டு பயங்கரமா நினைச்சிட்டோம். ஃபுல்லா ஈரமாயிடுச்சு. நல்லா இருந்துச்சுங்க. பெரிய ஃபவுண்டன் போடல, ஆனா அங்க போக கூடாது சொன்னாங்க. நாங்க பாட்டு போயிட்டு பண்ணிட்டோம். பரவாயில்லன்னு சொல்லிட்டு பாருங்க, போட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சுங்க. போய் எங்களுக்கு திட்ட போறாங்க போல. எங்க அம்மா முழுக போகுதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஒன்னும் ஆகல. பயங்கரமா இருந்துச்சு. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க இதுக்கு வரீங்கன்னா பிப்பாரா வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு வந்துருங்க. நல்லா சாப்பிட்டு தெம்பா புதுசுமா வந்துருங்க. எல்லாம் ஓட்ட முடியாது, மூச்சு தள்ளிடும். ஏன்னா பெடல் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ கைஸ், நனைஞ்சதுனால எங்களுக்கு வந்து ஃபைன் போட்டாங்க. ஸோ கலைட்டாக நனைஞ்சிட்டோம். கைஸ், நாங்கள் வந்து கோடை போட்டிங் வந்திருந்தோம். அங்கே என்னன்னா உள்ளே வந்து ஃபவுண்டைன் மாதிரி இருக்குது. அது வந்து நனையக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. அந்த நனைஞ்சா ஃபைன் போடுவாங்கன்னு சொல்ல
சரி ஓகே நஞ்சது எங்க தப்புன்னு சொல்லிட்டு ஃபைன் கட்டலாம் போனோம். ஃபுல்லா நஞ்சாச்சு, பயங்கரமா இருந்துச்சு. ஆனால் 100 rupees ஃபைன் தான் போட்டுட்டாங்க. எங்களை நிறைய கூட சொன்னாங்க, 100 rupees ஃபைன் போட்டாங்க. பரவாயில்ல, ஒரு மெமரிஸ்க்காக நஞ்சிட்டோம். ஸோ சோளம் வாங்கிட்டு இருக்கோங்க. அவ்வளோதான், இந்த இடத்துல கிளம்பிட்டோம். அவ்வளோதான், கோடையை விட்டு கிளம்ப போறோம். எல்லாமே நம்ம வந்து என்ஜாய் பண்ணியாச்சு. அவ்வளோதான், கோடையோட 3 days அவ்வளோதான் இன்னையோட முடிஞ்சிருச்சு. ஜாலியாக இருந்துச்சு 3 நாள். பட் இப்போ வந்து மலையை விட்டு இறங்க போறோங்க. பெட்ரோலும் பார்த்தீங்கன்னா 2 கோடி கிட்ட வந்துருச்சு. ஆனால் வந்து இன்னும் நம்ம மலை இறங்கிட்டு அதுக்கப்புறம் டேங்க் ஃபுல் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். டேங்க் ஃபுல் பண்ணிக்கலாம், இல்லை 2000 ரூபாய்க்கு போட்டுக்கலான்னு இருக்கோங்க. ஸோ ஊருக்கு போகிற வரைக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் வர மனசே இல்லைங்க. 3 days ஜாலியாக ஜர்ன்னு போயிடுச்சு, ஜெட்டு மாதிரி போச்சு. இப்போ கிளம்பிதான் அவங்க ஊருக்கு. ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா ஏறிச்சு, 72க்கு ஏறிச்சு ரேஞ்சு. அப்படியே காடு மாதிரி இருக்கு. இந்த இடத்துல இருந்து இறங்கிட்டு இருக்கோம். நாங்க பாத்தீங்கன்னா பலாப்பழம் வாங்குறதுக்கு கடையை வண்டியை நிப்பாட்டிட்டோம். இந்த அக்கா பாருங்களேன், சாம்பிளுக்கு எனக்கு பலாப்பழம் கொடுத்தாங்க நிறைய. சூப்பரா நான் கொடுக்க போறேன். இந்த வா அந்த அக்கா சூப்பரா பேசுறாங்க, நல்லா பேசி பழம் கொடுத்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா பலாப்பழம் இருக்குங்க. நீங்க ஏறி வெட்டுறீங்களான்னு, நாங்க ஏறி வெட்டிக்கிறோம் அப்படின்னு. மாசாமியமா வெட்டுவா அப்படின்றாங்க. இந்த இடத்துல வெட்டுறீங்களா வெட்டுங்கன்ட்டாங்க. யூடியூப்ல வீடியோ வரும் பாருங்க. உங்க பேரு கமலாதேவி. நீங்க கொடைக்கானல் ஏறுறீங்கன்னா அக்கா கல்ல வாங்கிக்கோங்க. விலை கம்மியா இருக்குது, ரீசனபிள் பிரைஸ். ஸோ யாராவது வரீங்கன்னா அக்கா கல்ல வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிக்கா. பாய் 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 பால்கா. பாய் பாய் பாய்கா. நாங்க வாங்கின இந்த பழம் சரியான வெயிட்டுங்க. கிட்டத்தட்ட 12 கிலோ கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைனலி வச்சாச்சு, வாங்க கிளம்புவோம். ஃபைனலி நாங்கள் பழம்லாம் வாங்கிட்டு மலையிலேருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த அக்காவும் சூப்பராக பேசினாங்க. மலைக்கு மேலே ஏறி வெட்டலாமா கேட்டா, நீங்க ஏறுங்க சாமி, நான் ஏற்றி விட்றேன், ஏறி வெட்டுங்க சாமின்னாங்க. நல்லா பேசியிருந்தாங்க அந்த அக்கா. நல்லா இருந்துச்சுங்க, உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்க, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை நடந்து போகுது. ஃபைனலி பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் இறக்கிட்டோம். இதுதான் லொக்கேஷன், அந்த ஜங்ஷன் பாயிண்ட் பாருங்க. இதுதான் அந்த ஜங்ஷன் பாயிண்ட். மனசே இல்லைங்க எனக்கு இங்கேருந்து வர. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து நேராக வீட்டுக்கு போக போகிறோம். பெட்ரோல் மட்டும் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு நேராக வண்டி விட போகிறோம். சில நேரம் கழித்து ஃபைனலி டைம் பார்த்தீங்கன்னா 6:30 கிட்ட ஆகுது. நாங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திண்டிவனம் கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இன்னும் 160 or 170 கிலோமீட்டர்ஸ் தான். மணி பார்த்தீங்கன்னா 6 ஆயிடுச்சுங்க. எங்களுக்கு வீட்டுக்கு போக பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 o'clock கிட்ட ஆகிடும் போல். நாங்கள் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் ஒரு 180 கிலோமீட்டர்ஸ் கிட்ட போகணும். நடுவில் இப்போ தான் வந்து டீ குடித்தோம். பட் அங்கே வீடியோ எடுக்கணும்னு பார்த்தா மறந்துட்டேன். சரியான தலைவலி எனக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியல. ஸோ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோங்க. வீட்டுக்கு போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். சேனல் கேரா புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற கிளைமேட் பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஸோ மீதி விஷயங்கள்லாம் வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். நிறைய விஷயம் நடந்திருக்கு, அதெல்லாம் வந்து வீட்டுக்கு போய் சொல்கிறேன். அப்புறம் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இந்த vlogல கடைசியில் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ராக்சிமேட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இந்த vlogல சொல்கிறேன். ஸோ வாங்க வீட்டுக்கு கிளம்பாரு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா சோட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம். சோட்டு வந்து என் தம்பியோட ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தான். ஸோ அவனை போய் பிக் பண்ணிட்டு வந்தோம். அவ்வளோதாங்க, வீட்டுக்கு வந்தோம். சோட்டு பாருங்க ஒரு மாதிரி சுற்றினே இருக்கான். அதுவும் இல்லாமல் அவன் ஃபர்ஸ்ட் டைம் காரில் வரானா ஒரு மாதிரி முடிச்சுட்டே இருக்கான். எங்கே கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் 2-3 மினிட்ஸில் போயிட்டு வீட்டில் இறங்கிடும். வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சில நேரங்கள் கழித்து. ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதான் நம்மளோட வீடு சேர்ந்தாச்சு. அவ்வளோதாங்க. சோட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் எடுத்து பயந்துனே இருக்கான். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். ஸோ லக்கேஜ்லாம் இறக்கிட்டு இருக்கோங்க. ஸோ லக்கேஜ்லாம் இறக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போக போகிறோம். The next day. So guys, finally பாத்தீங்கன்னா வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃபா வந்துட்டோம். எந்த பிரச்சனையும் இல்லாம பத்திரமா சேஃபா வந்துட்டோங்க. ஸோ அதுக்கு வந்து காடுக்கு வந்து தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் நன்றி. ஸோ லவ் யூ சோ மச். ஸோ பத்திரமா வந்துட்டோங்க. ஆனா இங்க வந்துட்டு ஒரு மாதிரி புழுக்கமா இருக்குங்க. 2 நாள் குளிர்ல இங்க வந்து இருக்கும்போது ஒரு மாதிரி வெக்கையில இருக்க மாதிரி இருந்துச்சு. மனசே இல்லை அங்கிருந்து வர. எங்க அம்மாவுக்கும் மனசே இல்லை. எங்க அம்மா வர நீ வேற கார் எடுத்துட்டு போ, 2 நாள் கழிச்சு வர நான் பஸ்ல அப்படின்ற எங்க அம்மா போ. இல்லம்மா அப்பெல்லாம் முடியாது, நீங்க கிளம்பி வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கூப்பிட்டு கண்டிப்பா இன்னொரு நாள் இன்னொரு லொகேஷனுக்கு எங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு போவேன். அதே மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன், கண்டிப்பா நடக்கும். ஸோ லவ் யூ ஆளுங்க, லவ் யூ சோ மச். உங்க அன்பாதரவு தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நான் வளர்ந்துருக்கேன். இந்த கார் எடுத்து பார்க்கல மட்டுமா, காலையில அந்த காரை வந்து நம்ம ஓனர்கிட்ட கொடுக்க போறோம். அது என்னதான் ஒரு 2 நாள் இருந்தாலும் நம்ம சொந்த கார் மாதிரி பாத்துக்கிட்டோமா, அது ஒரு மாதிரி ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிச்சு. நம்மள நிறைய இடத்துக்கு கூட்டு போச்சு, நிறைய இடத்து சுத்தி காமிச்சு நல்லா ஜாலியா இருந்துச்சு அந்த கார்ல.
ஸோ ஒரு மாதிரி வீடு மாதிரி இருந்துச்சு அந்த காரு. ஸோ எப்படியாவது நம்ம கார் இல்லாம திருப்பி கொடுத்துடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கார் ஓன் பண்ணணும் ரொம்ப ஆசையா இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் வாங்கும் கண்டிப்பா. ஸோ அவ்வளோதாங்க, இந்த vlog எத்தி என் பண்ணிக்கிறேன். கோடை இதோட vlog என் பண்ணிக்கிறேன். இதோட பட்ஜெட் வந்து நான் சொல்லணுமா சொல்ல வேணாமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க, அப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதான். சேனல் யாராவது புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் போட்டுக்கோங்க. நம்ம திருப்பி கொடுத்துருங்க. So love you, அங்க love you so much. அடுத்த vlogல சந்திப்போம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா காரை வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வாட்டர் வாஷ் கேனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கார் இல்லைனா கூட நம்ம வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம யூஸ் பண்ணிட்டோம், ஸோ அதை க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம், க்ளீன் பண்ணி கொடுப்போங்க.